Hi buddies, welcome to V's Learning Path. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் simple future tense. இப்போல இருந்து இனிமே நடக்க போற எல்லாத்தையுமே நம்ம future அப்படினு தான் சொல்லுவோம். futureனா எதிர்காலம். ஓகேவா? இந்த future-ஐ simple future tense யூஸ் பண்ணாம வேற விதங்கள்ல நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படிங்கறத முதல்ல நம்ம பார்த்தறலாம். First going to அப்படிங்கற ஃபார்மை யூஸ் பண்ணி நம்ம ஃபியூச்சரை எக்ஸ்பிரஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத இப்போ நம்ம சொல்றேன். இப்போ ஏற்கனவே நம்ம ஒரு டெசிஷன் எடுத்துருப்போம். அந்த டெசிஷனை மற்றவங்க கிட்ட சொல்லும்போது நம்ம கோயிங் டு அப்படிங்கிற ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஒரு ஃபியூச்சரை டினோட் பண்ணுற மாதிரியாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் ஐ எம் கோயிங் டு பை அ கார். ஓகே, நெக்ஸ்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபவுட் டு. அபவுட் டுங்கிறது நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு இமீடியட் ஃபியூச்சரை எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதமாக இருக்கும். அந்த இடத்துல நம்ம அபவுட் டு அப்படிங்கிற ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் லெட்ஸ் கெட் இன் டு த ட்ரெயின், இட்ஸ் அபவுட் டு லீவ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சீக்கிரமாக ட்ரெயினில் ஏறுங்க, ட்ரெயின் லீவ் ஆக போகுது, ட்ரெயின் மூவ் ஆக போகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி டக்குன்னு நடக்க போகிற ஒரு ஃபியூச்சர், அதுக்கு நம்ம அபவுட் டு அப்படிங்கிற ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒரு அஃபீஷியல் ப்ரோக்ராம் ஸ்கெட்யூல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் த ஸ்கூல் ரீஓப்பன்ஸ் ஆன் 3rd June அப்படிங்கிற மாதிரியாக ஒரு ஃப்யூச்சரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதமாக இருக்கும். அந்த இடத்துல நம்ம ஃப்யூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணாமல் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த மாதிரி அஃபீஷியல் ப்ரோக்ராம் ஸ்கெட்யூல்டாக இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுவே ஒரு பர்சனல் பிளானை நம்ம ஸ்கெட்யூல் பண்ணி வைக்கும்போது அந்த இடத்துல நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are leaving tonight for Goa அப்படிங்கிற மாதிரி நம்ம பர்சனல் பிளான் ஸ்கெட்யூல் பண்ணி வச்சிருக்கிற இடத்துல நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது ஒரு ஃபியூச்சரை எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதமாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸோட ஃபார்ம் இல்லாமல் என்னென்ன வேஸில் நம்ம ஃபியூச்சரை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸோட ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு சப்ஜெக்ட், ஷேல் ஆர் வில், அண்ட் தென் பேஸ் ஃபார்ம் ஆஃப் தி verb அண்ட் ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். இதுதான் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இந்த ஸ்ட்ரக்சர் இப்போ நம்ம எந்த சப்ஜெக்ட் வந்தால் என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஐயு வியு வந்தால் நம்ம ஷேல் அல்லது வில் போட்டு நம்ம பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை நம்ம யூஸ் பண்ணலாம். மற்ற சப்ஜெக்ட்ஸ் யூ, ஹீ, ஷீ, இட், தே, அது மாதிரி வேறு சப்ஜெக்ட்ஸ் எது வந்தாலுமே நம்ம வில் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் எந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எந்த மாதிரி சிச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு எக்ஸ்பிரஸ் தி ஃபியூச்சர் ஆஸ் ஃபேக்ட். ஓகே, இப்போ நடக்க போகிற ஒரு சிச்சுவேஷன் யாராலையும் மாற்ற முடியாதது, இல்லை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத இடத்துல நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் ஐ ஷால் பி 30 நெக்ஸ்ட் மண்டே. அடுத்த மண்டே எனக்கு 30 வயசு ஆயிரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை யாராலையுமே மாற்ற முடியாது. அந்த இடத்துல நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபரோ இல்லை ஒரு ப்ராமிஸ் பண்ணுற மாதிரியான இடத்துல நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் ஐ ஷால் பை த சேம் ஷர்ட் ஃபார் யூ அப்படின்னு உங்கள் பிரதருக்கோ இல்லை உங்கள் ஃபாதருக்கோ நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுற மாதிரியாக இருக்கும் இல்லையா, அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் தென் தேர்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பேசிகிட்டே இருப்பீங்க, அந்த இடத்துல ஒரு ஸ்பான்டேனியஸாக ஒரு டெசிஷன் எடுக்கிற மாதிரியாக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் காஃபி ஷாப்பில் உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது பில் கட்டுற மாதிரியா இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல ஸ்பான்டேனியஸாக ஒரு ஃப்ரெண்ட் மட்டும் நான் உனக்கும் சேர்த்து நானே பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல நம்ம ஐ வில் பே ஃபார் யூ அப்படின்னு நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? லாஸ்ட் சிச்சுவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்குள்ளே இருக்கிற நம்பிக்கையோ இல்லை எதிர்பார்ப்பையோ நம்ம சொல்கிற மாதிரியாக இருக்கும். அந்த இடத்துல நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் ஐ திங்க் இந்தியா வில் வின் த மேட்ச் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஐ திங்க், ஐ ஹோப், ஐ எம் ஷுர் இந்த மாதிரி ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுற இடத்துல நம்ம
சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸை ரீட் பண்ணி அந்த சென்டென்ஸில் ஃபியூச்சரை எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதமான சில கீவேர்ட்ஸ் இருக்கும். அந்த கீவேர்ட்ஸ் என்னென்னங்கிறது பார்க்கலாம். டுமாரோ, நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் இயர், நெக்ஸ்ட் மண்டே, லேட்டர், இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபியூச்சரை டினோட் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் தான். இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்தால் நீங்கள் அந்த இடத்துல சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோட வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் லேர்னிங்.